திருப்பூர்ல ரிதன்யாவுடைய மரணம் திருமணமாகி ஒரு 75 நாள்ல அந்த பெண் இறந்து போயிடுறாங்க. அந்த இறப்புக்கு என்ன காரணம் எப்படி தேடினாலும் சமூக கட்டமைப்பை தான் நம்ம சொல்ல முடியும். இங்க இருக்க ஜாதி சமூக பழக்க வழக்கம் வரதட்சணை கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம்னு தெளிவா இருக்குது வரையறை. சட்டம் அதுதான் சொல்லுது. ஆனா அப்பட்டமா சொல்றாங்க, நம்ம 300 பவுன் சொன்னோம், 150 பவுன் போட்டோம், 400 சொன்னோம், காரை கொடுத்துட்டோம், இப்படி அப்பட்டமா சொல்றாங்க. இந்த சமூகம் கை கட்டி வேடிக்கை தான் பாக்குது. இப்ப நகை வச்சிருக்கிறவங்க செத்து போறான், நகை இல்லாதவங்க ஒருத்தர் கொலை செய்யறாங்கன்னு சொன்னா அடிப்படையிலேயே நகைகளுடைய தேவை அப்படிங்கிறது இந்த சமூகம் ஊதி பெருக்குது. இன்னொன்னு, இந்த அரசு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கவனமா ஒரு சட்டம் இயக்கல, நடவடிக்கை எடுத்து தடுத்து நிறுத்தல அப்படின்னு சொன்னா நாம அதை செய்ய வேண்டிய அவசியங்கள் இருக்கிறோம். திருப்பூர்ல ரிதன்யாவுடைய மரணம் திருமணமாகி ஒரு 75 நாள்ல அந்த பெண் இறந்து போயிடுறாங்க. அந்த இறப்புக்கு என்ன காரணம் எப்படி தேடினாலும் சமூக கட்டமைப்பை தான் நம்ம சொல்ல முடியும். இங்க இருக்க ஜாதி சமூக பழக்க வழக்கம் வரதட்சணை கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம்னு தெளிவா இருக்குது வரையறை. சட்டம் அதுதான் சொல்லுது. ஆனா அப்பட்டமா சொல்றாங்க, நம்ம 300 பவுன் சொன்னோம், 150 பவுன் போட்டோம், 400 சொன்னோம், காரை கொடுத்துட்டோம், இப்படி அப்பட்டமா சொல்றாங்க. இந்த சமூகம் கை கட்டி வேடிக்கை தான் பாக்குது. இன்னும் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா சமீப காலமாக அது அரசியல் விழாவாக இருக்கட்டும், இல்ல சமூக விழாவாக இருக்கட்டும், இல்ல திருமண மகளாக இருக்கட்டும், ஒரு ஆடம்பரம் காசை வாரி இறைச்சி எவ்வளவு கடனாலும் பரவாயில்ல, இந்த ஆடம்பரத்தை காட்டியே தீரணும், இந்த ஆடம்பரத்தை காட்டினாதான் நமக்கு சமூக அந்தஸ்து, நம்ம ஜாதி அந்தஸ்து கிடைக்கும்ட்டு கடன் வாங்கி எவ்வளவுலாம் செலவு பண்றது. இன்னும் மேல பார்த்தா இந்த கடன் வாங்குற தொகை எப்படி கட்ட போறாங்க, இவ்வளவு செலவு பண்ற இவங்களுக்கான வருமானம் எதுங்கிற கேள்வி இந்த சமூகத்தை என்னைக்கு இழப்போறதே கிடையாது. தொடர்ச்சியாக இப்படி ஆடம்பர திருமணங்கள் பார்த்த விளைவுதான் ரிதன்யா திருமணம் மிக ஆடம்பரமாக செலவு செய்து நடத்தப்பட்டும் தோல்வியில் முடிஞ்சிருக்கு. இந்த தோல்விக்கு காரணம் சமூக அழுத்தமும் இருக்குது. ஏன்னா ரிதன்யாவோட குடும்பத்தை நாம் தனியாக பார்த்து ஏன் அவங்க பொண்ணோட கருத்தை கேட்கல, ஏன் அவங்க பையனை பத்தி சரியா விசாரிக்கணும் எவ்வளவு குற்றச்சாட்டை வச்சாலும் சமூக அழுத்தம் தான் இந்த ஆடம்பரத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த ஆடம்பரத்தை குறைக்காத வரைக்கும், இந்த ஜாதி மற்றும் சமூக அந்தஸ்து இந்த போலி கௌரவத்தை உடைக்காத வரைக்கும் ரிதன்யாவோட மரணங்கள்ங்கிறது இங்க தொடர்கதையா தான் இருக்கும். அடுத்த ஒரு ரிதன்யா வந்தாலும் இந்த சமூகம் உச்சி கொட்டும், அதை கடந்து போகும். இந்த நிலை மாறணும் அப்படின்னா எது வாழ்க்கைங்கிறத இந்த சமூகம் கற்றுத்தர வேண்டும். அப்படி கற்றுக் கொடுத்தாதான் ரிதன்யா போன்ற பெண்களுடைய வாழ்வு எதிர்காலத்திலாவது காப்பாற்றப்படும். ஆகவே இனி வரும் காலங்களில் பெற்றோர்களே உங்கள் பெண் குழந்தைகளின் குரலை சற்று உற்று கேளுங்கள். ஏன்னா பெண் குழந்தைகள் மேல் தான் பாலியல் வல்லுறவு நிறைய நடக்குது. பெண் குழந்தைகள் தான் பள்ளிகள் கூட பாதுகாப்பு எல்லாம் மாறி இருக்கு. பெண் குழந்தைகள் தான் வேலை செய்யறது கூட பாதுகாப்பு இல்ல. அதே போல பெண் குழந்தைகள் கட்டி கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைச்சா கூட திருமணத்தின் பிறகு கூட அவர்கள் பாதுகாப்பு இல்லைங்கிறது அது அவர்களுடைய தவறு கிடையாது. இங்க இருக்க ஆணாதிக்க முலாத்துவ சமூகத்தின் பார்வையும் சமூக கட்டமைப்பு அப்படி இருக்குன்னு ஒத்துக்கிட்டு அதில் மாற்றத்தை கொண்டு வரும்போதுதான் பெண்களுக்கான பாதுகாப்பு இங்கு உறுதி செய்யப்படும். திருப்பூர் பக்கத்துல இந்த சம்பவம் நடக்கிற இதே சமகாலங்கள்ல ஒரு திருமணத்துல வரதட்சணையா பெரிய அளவுக்கு நகைகள் பேசப்பட்டு அதுல 300 பவுன் 200 பவுன் கொடுக்கறது பிரச்சனை அப்படின்னு சொல்லி பெரிய சித்திரவதைக்கு உள்ளாயி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து போகுது. அப்ப அடிப்படையில என்னது, இந்த பக்கம் இல்லாத நகைக்கு ஒரு திருட்டு பட்டம் சூட்டப்பட்டு ஒன்னதை அடிச்சு போடுறான். இப்ப நகை வச்சிருக்கிறவனும் செத்து போறான், நகை இல்லாதவங்க ஒருத்தனை கொலை செய்யறாங்கன்னு சொன்னா அடிப்படையிலேயே நகைகளுடைய தேவை அப்படிங்கிறது இந்த சமூகம் ஊதி பெருக்குது. அன்றாடம் அரிசி வாங்க காசு இல்லாம தான் பரவாயில்ல, எவங்கிட்டையாவது வட்டிக்கு பணம் வாங்கியாவது போய் நகையை வாங்கி வச்சுக்கலாம். அது ஒரு கிராம் இன்னைக்கு 8000 10,000, ஒரு நகை 80,000 1 லட்சம் அப்படின்னு போகுதுன்னு சொன்னா இங்க வரதட்சணை கொடுமை, கன்சியூமரிசம், அதாவது நுகர்வு கலாச்சாரத்தை நகை முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பேசுறாங்க. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா கல்யாண ஜுவல்லர்ஸ்ல பல 100 பவுன் அடிச்சுட்டு போறாரு முருகன். அவருக்குலாம் அந்த பிரச்சனை கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா அவரு லெகுடான ஒரு திருடன், ஏற்கனவே நிறைய காவல்துறை விட ஒரு டைய போட்ட ஒரு நம்பர் 1 திருடர். அவரையெல்லாம் ஒண்ணும் பண்ணிட முடியாதீங்க. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னா சமூகத்துல நகை ஒரு பெரிய மஞ்சள் பிசாசு, அது கொலைகளை செய்யும், அது எதையும் செய்யும் அப்படிங்கிற முறையில நமக்கு ஒரு பாடமா உணர்த்துது. மக்கள் எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறதுல தெளிவா இருக்கணும். இன்னொன்னு, இந்த அரசு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கவனமா ஒரு சட்டம் இயக்கல, நடவடிக்கை எடுத்து தடுத்து நிறுத்தல அப்படின்னு சொன்னா நாம அதை செய்ய வேண்டிய அவசியத்துல இருக்கிறோம். அந்த இடத்துல காவல்துறை தவறு செஞ்சா கூட காவல்துறையை கண்காணிச்சு சட்ட நடவடிக்கை, அல்லது காவல்துறை ஒருவேளை மெத்தன போக்கா இருந்தா தண்டிக்கிற உரிமையோட மக்கள் தான் கையில் எடுக்கணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாம நான் முன்வைக்கிறேன்.